இந்த தான் கேரக்டர் கீரக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ம், ம். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே சினிமால பெருசுன்றனால நம்மளும் போயிருவோம். அங்க போய் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அ எப்படி இருக்கும்னா, எனக்கெல்லாம் ஒரு தடவ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஷூட்டிங் போயிட்டு, நான் வந்து ஸ்டாண்ட் அப், யூடியூப் அதுலேருந்து வரேன். நாங்க எப்பயுமே இன்ஃபார்மலா தான் பேசுவோம். கரெக்ட்டுங்களா? ப்ரோ வாங்க ப்ரோ, போங்க ப்ரோ. இதுதான் மேக்ஸிமம் ஃபார்ம்லே ப்ரோ தான். அதுல எப்படின்னா, ஒரு சீன் இருக்குன்னா, ப்ரோ இந்த சீன்ல இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே. டிஸ்கஷன்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் ஓகே. ஜெனரலா. நான் என்ன பண்ணிட்டேன், அவசர அவசரமா அந்த ஷூட்டிங் போயிட்டு ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோன்னு அசோசியேட் கிட்ட சொல்லிட்டு, ப்ரோ இப்படி ஒரு ஐடியா இருக்கு. இத வந்து இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அசோசியேட் என்ன நெனச்சான்னு தெரியல. நல்லா இருக்கே டைரக்டர் கிட்ட சொல்லுங்கன்னாரு. டைரக்டர் இப்படி ஏதோ கை கட்டி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு, உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இவரு சார் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னாரு. நான் டக்குனு இவரு இங்க இருக்காருன்னா பக்கத்துல ஸோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தெரியாது. நான் ப்ரோன்னு தானே சொல்றோம். டேய் இதான்டா அப்படின்லாம் பேசல. ப்ரோன்னு தான் சொல்லியிருக்கேன். அவரு இப்படி பார்த்தாரு. வேணாம் அவ்வளோ டைம் இல்ல அப்படின்னாரு. என்ன பொசுக்குன்னு முடிச்சுட்டாங்க. அசோசியேட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருந்தாருன்னு, சரிங்க. சரி சொல்றத செய்வோம் அப்படின்னு கம்முன்னு நானும் விட்டுட்டேன். நின்னுட்டேன். அப்புறம் சீன் போறோம். நடிக்க சொல்றாங்க. அந்த டயலாக் வந்து ஒரு நான் சரி கேரக்டர்லாம் சொல்றேன் நான் கண்டுபிடிச்சிருவீங்க. அது சீன்லயே நான் வந்து ஒரு பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவரோட நான் நடிக்கணும். அ அதனால எனக்கு வந்து ட்ரெய்னிங் தராங்க. நான் வந்து சொதப்பிடவே கூடாது. டேக்கே வாங்கிடக்கூடாதுன்னு. நான் முதல்லயே டயலாக்லாம் படிச்சுட்டேன். ஏன்னா காலையில போனவன ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அவங்களே கூப்பிடுறாங்க. இருக்கிறது ஒரு பக்கம் டயலாக். இதுல என்ன பெருசா இருக்குமோ நான் படிச்சுட்டேன். டயலாக் கரெக்ட்டா சொல்லிட்டேன். அப்படின்றாரு அவரு கேமரா மானிட்டர் அ இன்னும் பெட்டரா பண்ணுங்கன்னாரு. இப்ப நீங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. ம். பெட்டரா எடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன மாத்திக்கணும் சொல்லுங்க? சொல்லணும்ல. ம். சொல்ல மாட்றாங்க. சொல்ல மாட்டேன். அப்ப எனக்கு என்னன்னா புரிஞ்சிருச்சு. என்னடா இந்த வைப் ஒரு மாரி இருக்கே. சரி விக்ரம் ஏதோ கேள்விலாம் என்னங்க பெட்டரா பண்ணணும்னு கேட்டு, என்னடா கேள்வி கேட்கிறேன்னு ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு நான் இப்படியே யோசிச்சுட்டு சரிங்க பெட்டரா தான்னு சத்தமா பேசி பார்க்குறேன். நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரியுதுங்கன்னாரு. ஐய்யய்யோ! அது தெரியக்கூடாதா? சரி, சரி. நேச்சுரலா எப்படி பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஐ மீன் நேச்சுரல் தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கே தெரியும்ல. அப்ஜெக்டிவா டேய் நல்லா தான்டா நடிக்கிறேன். ஏதாவது சொன்னீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிடுறேன். டோன் மாத்தணுமா பண்றேன், பண்றேன். 14, 15 தடவ பண்ணிட்டேங்க. ஏதோ பண்ணேன் இந்த சரி ஓகேன்னாரு. சார் தேங்க் யூ சார் அப்டின்னேன். அப்படின்னு சிரிச்சாரு. ம். அவருக்கு நான் குனிஞ்சு தேங்க் யூ சார்ன்னு சொல்லணும். இதுதான் அங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நான் ஓகே டேக். ஃபர்ஸ்ட்டு உடனே ஓகே ஓகேன்ட்டாரு. அப்புறமா என் கூட நல்லா பேசினாரு அந்த டைரக்டர். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே. இதுல வந்து ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி தேவைப்படுது. இது ஒரு ஒரு ஹையரார்கி இருக்கு. அ அத நம்ம அக்னாலட்ஜ் பண்ணி தான் ஆகணும். வெறும் ப்ரோன்னு சொல்றது பத்தாது. யூ ஷுட் மெயின்டெயின் அவர் டிஸ்டன்ஸ், சைலன்ட்டா இருக்கணும்.